டிவிகே கட்சி ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷம் ஆச்சு. அதுவும் ஆட்சிக்கு வந்து 2 மாசம் தான் ஆச்சு. அதுக்குள்ள அதோட வழியை கண்டுபிடிச்சிட்டோம், அதோட திசையை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்லாம் எத்தனையோ பேர் எவ்வளவு விதமா பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒண்ணு புரியல. ஒரு கட்சி ஆரம்பிச்சா ஒரு எத்தனை வருஷம் இருக்கும், அது இருக்கிற வருஷத்தை பொறுத்துதான் அது என்ன பண்ணுது ஏது பண்ணுது. டிஎம்கே கட்சி ஆரம்பிச்சு 77 வருஷம் ஆச்சு. அதே ஏடிஎம்கே கட்சி ஆரம்பிச்சு 52 வருஷம் ஆச்சு. இதுல எல்லாம் தெரியல. ஆனா உங்களுக்கு இப்ப இந்த டிவிகே கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துலயும், அதுவும் அது ஆட்சிக்கு வந்த 2 மாசத்துலயுமே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அது வழி என்ன, அது திசை என்ன, அதுவும் அது வந்து ஊழல் வந்து ஊற்றெடுக்கிற கட்சி அப்படின்லாம் ஆரம்பிச்சிட்டீங்க பேசுறதுக்கு. எனக்கு ஒண்ணு மட்டும் புரியவே இல்லை. மக்கள் எல்லாருமே ஏன் இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றாங்க? எதனால இந்த கட்சி ஆட்சியில் அமைய வச்சாங்க? ஒரே ஒரு வார்த்தை தான், ஊழல் இல்லாத தமிழகம் இதை உருவாக்குவோம் அப்படின்னு சொன்னதுனால மட்டும்தான் இந்த கட்சியை ஆட்சியில உட்கார வச்சாங்க. இந்த வார்த்தைய எந்த கட்சியுமோ இல்ல வந்து எந்த ஒரு அதிகாரத்துல இருக்கிறவங்களோ யாருமே இதை வந்து சொல்லவே இல்லை. இத ஒரு மீட்டிங்ல ஓப்பன் ஸ்டேஜ்ல மக்கள் முன்னாடி ஒரு சிஎம் நின்னு சொல்றாரு, லஞ்சம் எல்லாம் கேட்டா கொடுக்காதீங்க, வாங்காதீங்க, யாருக்கும் வந்து லஞ்சம் எல்லாம் கேட்டா கொடுக்காதீங்க, கேட்டா சொல்லுங்க உங்க சிஎம் இருக்காருன்ட்டு, நான் இருக்கேன் உங்க கூட அப்படின்னு ஒரு சிஎம் ஒரு பிரஸ் ஒரு மேடையில நின்னு எவ்வளவு மக்கள் முன்னாடி சொல்றாரு போன வாரம் கரூர் மீட்டிங்ல. இந்த மாதிரி யாருமே சொன்னது இல்லையே. நீங்க கேட்கலாம், ஊழல் இல்லாத தமிழகத்தை உருவாக்க முடியுமா அப்படின்னு. அது கொஞ்சம் கஷ்டம்தான், அதை நானும் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த அதிகாரிகள்லாம் வாங்குறாங்கல்ல, அதெல்லாம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. பட் எம்எல்ஏ, எம்பி இந்த மாதிரி அதிகமா ஹையர் பொசிஷன்ல இருக்கிறவங்க எல்லாம் வாங்குறாங்கல்ல, கோடி 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 கோடியா ஒரு ஒரு கான்ட்ராக்டுக்கும் ஒரு டெண்டருக்கும் கோடி கோடியா வாங்குறாங்கல்ல, அதெல்லாம் கட்டுப்பாட்டுக்கு வரும். அது எல்லாமே கைக்குள்ள நிற்கும். அப்படி இருக்கும்போது ஊழல் கட்டுக்குள்ள இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கட்டுப்படுத்தினாவே ஊழல் கட்டுக்குள்ள வந்துடும். இததான் அவங்க சொல்றாங்க. இந்த ஒரு வார்த்தைக்காக தான் மொத்த தமிழகமும் அவர் பக்கம் நிக்குது. இந்த மாதிரி நீங்க பேசுறது விமர்சனம் பண்ற மாதிரி இல்ல, அவர் மேல வீண் பழி போடுற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி நீங்க வீண் பழி போட்டு மக்களை குழப்ப மக்கள் மத்தியில அவர் இன்னும் ரொம்ப உயரத்துலதான் போவாரே தவிர அவரை யாராலையும் கீழே விழ வைக்கலாம் முடியாது. நீங்க ஒரு கேள்வி கேட்கணும், அவரை நீங்க இது பண்ணணும்னா ஒரு 6 மாசமாவது விட்டாதான் தெரியும் ஒரு கட்சி என்ன பண்ணுது. அதுவும் புதுசா அதிகாரத்துக்கு வந்த கட்சி என்ன பண்றாங்க, அவங்களோட நோக்கம் என்ன, அவங்க எந்த வழியில போறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கே மினிமம் 6 months ஆகுது ஆகும். அந்த 6 months டைம் பீரியடுக்கு அப்புறமா நீங்க போய் கேள்வி கேட்டாதான் மக்களுக்கும் புரியும், இவங்க 6 மாசம் ஆயிடுச்சு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு. பட் நீங்க 2 மாசம் 60 நாள்லயும் நீங்க போயிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, இவங்களோட போற வழி வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த கட்சி என்ன பண்ண போகுதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இது கரெக்டா எல்லாம் இருக்காது. அந்த கட்சி முதல்ல என்ன பண்ணுதுன்னு 6 மாசம் விட்டு நம்ம அமைதியா பார்த்தாதான் தெரியும். நீங்க அவரை கீழே விழ வைக்கணும் நினைக்க அவர் இன்னும் மேல 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 போயிட்டே தான் இருப்பார். சோ இப்ப வரைக்குமே டிவிகே என்ன பண்றாங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பொறுமையா பார்த்தாதான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி என்னோட கருத்தை எல்லாத்தையுமே நான் சொல்றதுக்கும், நீங்க உங்களோட கருத்தை சொல்றதுக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பேசலாம். நன்றி.